அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். நாம் இன்று இயல் 5 இடம்பெற்றுள்ள திருவிளையாடற் புராணம் என்னும் செய்யுள் பகுதியை பார்க்கலாம். இதனுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். நூல்வெளி. திருவிளையாடல் புராணத்தை சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் ஒரு வழிபடும் நூலாகவே கருதுகிறார்கள். இதனுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இந்த நூல் திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை உடையது. எவையென்றால் மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் என 3 காண்டங்களை உடையது. இதில் மதுரை என்றாலும் கூடல் என்றாலும் திருவாலவாய் என்றாலும் மதுரையையே குறிக்கும். இந்த திருவிளையாடற் புராணம் 64 படலங்களையும் உடையது. படலம் என்றால் சிறு பிரிவு. காதை அப்படி சொன்னால் அது பெரும்பிரிவு. காண்டம் என்றாலும் பெரும்பிரிவு. படலம் என்றால் ஒரு சிறு பிரிவு என்று பொருள். பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யத்தில் உள்ள திருமறைக்காட்டில் பிறந்தவர். இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் என்றால் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். மிகவும் சிவனின் மீது பக்தி உடையவர். இவர் இயற்றிய பிற நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலிய நூல்களையும் பரஞ்சோதி முனிவர் இயற்றியுள்ளார். நுழையும் முன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்யப்படும். அரசர்களும் அறிவில் சிறந்த புலவருக்காக கவரி வீசினர். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உள்ள நிலங்களை புலவர்களுக்கு பரிசாக கொடுத்து மகிழ்ந்தனர். இறைவனும் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன், புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன், புலவரின் திறமையை அரசனுக்கு எவ்வாறு இறைவன் உணர்த்தி உள்ளார் என்பதே நம் பாடப்பகுதி. காண்டம் திரு ஆலவாய் காண்டம். படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். காண்டம் என்றால் பெரும் பிரிவு, படலம் என்றால் சிறு பிரிவு. இடைக்காடனுடைய பிணக்கு என்றால் சண்டையை தீர்த்து வைத்த படலம்தான் இந்த நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதி. சரி, இனி கதை சுருக்கத்தை பார்க்கலாம். பாண்டிய நாட்டை குசேல பாண்டியன் என்னும் மன்னன் ஆட்சி செய்து வருகிறான். இவன் தமிழ் புலமையில் மிகவும் சிறந்து விளங்கினான். கபிலருடைய நண்பர் இடைக்காடனார் என்னும் புலவர். இவர் தான் எழுதிய கவிதையினை மன்னனுடைய முன்பு சென்று பாடுகிறான். குசேல பாண்டியன் மன்னன் முன்பு சென்று பாடுகிறான். ஆனால் மன்னன் இவருடைய கவிதையை பொருள்படுத்தவே இல்லை. புலவரை அவமதித்தான். இதனால் மிகவும் மனம் வருந்தி போனார் இடைக்காடனார். இதனால் சிவபெருமான் முன்னால் சென்று முறையிடுகிறார். சிவபெருமானும் இடைக்காடனார் மேலிருக்கும் அன்பினால் இந்த தவறை மன்னனுக்கு புரிய வைப்பதற்காக மன்னனுடைய இடமான கடம்பவன கோயிலை விட்டு வடதிரு ஆலவாயில் சென்று தங்குகிறார். இறைவன் தன்னுடைய ஊரை விட்டு சென்றதை அறிந்த மன்னன் தன்னுடைய தவறை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி பணிந்து வணங்குகிறார். பின்னர் இடைக்காடனாரை தன்னுடைய அரசவைக்கு அழைத்து வந்து அனைத்து புலவர்களுடைய முன்னிலையிலும் அவருக்கு சிறப்பு செய்கிறான் மன்னன். இதை அறிந்த இறைவனும் திரும்பவும் கடம்பவனத்திற்கே வந்து கடம்பவன கோவிலில் தங்குகிறார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதி. இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன். குசேல பாண்டியன் மிகுந்த கேள்வி அறிவினை உடையவன் என்று தன்னுடைய நண்பனான கபிலன் கூறியதை கேட்டு அவன் மேலிருந்த நட்பினால் இடைக்காட்டு புலவன் இடைக்காடனார் தென் சொல் மொழிந்து அரசன் தன்னை காண்டும். கபிலன் கூறிய வார்த்தைகளால் அரசனை பார்க்க வேண்டும் என தொடுத்த பனுவலோடு, தான் எழுதிய ஒரு பனுவல் என்றால் பாடலோடு மூரி தீம்தேன் வழிந்து ஒழுகு தாரானை. மூரி என்றால் வேப்பம்பூ.
அந்த வேப்பம்பூ மாலையே அணிந்திருக்கிற, வேப்பம்பூ மாலையிலிருந்து தேன் ஒழுகும் அந்த வேப்பம்பூ மாலையை அணிந்த குசேல பாண்டியனை பார்ப்பதற்காக ஒரு பனுவலோடு செல்கிறார். அந்த குசேல பாண்டியனை கண்டு தொடுத்து உரை பனுவல் வாசித்தான். அவரை பார்த்தவுடன் தான் எழுதிய அந்த பாடலை அவர் முன்னால் அந்த கவிதையை படித்தார் இடைக்காடனார். மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர். சிவபெருமானுடைய சந்நிதியின் முன்னால், கோவிலின் முன்னால் இடைக்காடனார் விழுந்து எழுந்து அவரை வணங்கி, தமிழ் அறியும் பெருமானே, தமிழை அறிந்திருக்கிற பெருமானே, தன்னை சார்ந்தோர் நல்நிதியே, தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு செல்வம் போன்றவனே, நிதி போன்றவனே, திரு ஆலவாய் உடைய நாயகனே, திரு ஆலவாய் என்னும் இடத்தில் வீற்றிருக்கும் நாயகனே, நகுதார் வேம்பன், தார் என்றால் மாலை, வேம்பன் என்றால் வேப்பம்பூ மாலையை அணிந்தவன், வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டிய மன்னன் பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும், பொன்னும் செல்வமும், அதாவது பொருள் செல்வத்தோடு இறந்த கல்வியும் மிக்கு உளன், சிறந்த கல்வி அறிவினையும் உடையவன் என்று புகழ கேட்டு, என்று மக்கள் கூறுவதை கேட்டு சொல் நிறையும் கவிதொடுத்தேன். சொற்சுவை நிறைந்த ஒரு பாடலை நான் அவன் முன் பாடினேன். அவமதித்தான் சிறிது முடித்துளக்கான் ஆகி. ஆனால் அவன் முடித்துளக்கான், தன்னுடைய தலையை அசைக்காமல், என்னுடைய பாடலுக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்காமல் என்னை அவமதித்து விட்டான் என்று இடைக்காடனார் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார். அடுத்த பாடல், என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை, தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன், என் தனக்கு யாது என்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான், அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. குசேல பாண்டியன் இடைக்காடனாரை அவமதித்ததை இடைக்காடனார் சிவபெருமானிடம் வந்து முறையிடுகிறார். என்னை இகழ்ந்தனனோ, குசேல பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை, சொல்லினுடைய வடிவமாக உன்னுடைய இடப்புறத்தில் வீற்றிருக்கும் பாவையாகிய பெண்ணாகிய பார்வதி தேவியையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன், சொல்லின் பொருளாக இருக்கிற உன்னையும் தான் அவன் இகழ்ந்தான், உன்னையுமே அவன் அவமதித்தான் என்று கூறி இறைவன் முன் கூறிவிட்டு, இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப, இடைக்காடன் தீராத முனிவு என்றால் கோபம், கோபத்தோடு அந்த இடத்தை விட்டு சென்றான். அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. இடைக்காடனார் கூறிய அந்த வார்த்தைகள் இறைவனுடைய காதுகளில் ஊறுபாடு, ஊறுபாடு என்றால் வேர்படை போல், வேலினை வைத்து தாக்குவது போல் அவருடைய காதுகளில் சென்று அந்த வார்த்தைகள் தைத்தது, சிவபெருமானுடைய காதுகளில் தைத்தது. இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை பொலியுமாற்றான், ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையையான நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. கோபமாக சென்ற இடைக்காடனாருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க சிவபெருமான் நினைத்தார். அந்த பாடலுடைய பொருள்தான் இது. போன இடைக்காடனுக்கும், கோபமாக சென்ற இடைக்காடனாருக்கும் கபிலனுக்கும், அவருடைய நண்பனான கபிலருக்கும் அகத்துவகை பொலியுமாற்றான். அகத்துவகை என்றால் மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சியினை உண்டாக்க சிவபெருமான் நினைத்தார். ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து, அதனால் தன்னுடைய ஞானமயமாக இருக்கிற தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து உமையாம் நங்கையோடும், உமை தேவியாகிய அந்த பார்வதி தேவியோடும்
வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய் சிவபெருமானும் அந்த கோவிலை விட்டு வெளியே வந்து வடப்பால் வையான நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு, வடக்கே வைகை ஆற்றினுடைய தெற்கு பக்கத்தே வடப்பால் வையை அந்த கோவிலை விட்டு வடக்கு பகுதிக்கு சென்று வைகை நதிக்கரையினுடைய தெற்கு பக்கத்தில் ஆலயம் கண்டு, ஒரு ஆலயத்தை கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. அங்கு சென்று சிவபெருமான் வீற்றிருந்தார். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். அல்லதை என் தமரால் என் பகைவரால் கள்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திட்டாலோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தவம் தருமம் சுருங்கிட்டாலோ, இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, யான் அறியேன் எந்தாய் எந்தாய். இறைவன் கோவிலை விட்டு கடம்பவன கோயிலை விட்டு நீங்கியவுடன் இதனை அறிந்த மன்னன் இறைவனிடம் வேண்டுகிறான். அதுதான் இந்த பாடல். அல்லதை என் தமரால் என் பகைவரால், என் தமரால் என்னுடைய என்னாலோ, தமரால் என்னுடைய தமர் என்றால் உறவினர், என்னுடைய உறவினர்களாலோ, இல்லை என்னுடைய பகைவர்களாலோ, கள்வர்களாலோ, அரிய காணத்து எல்லை விலங்கு கொடிய காட்டில் வாழ்கின்ற விலங்குகளாலோ, ஆதிகளால் இடையூறின் தமிழ்நாட்டில் எய்திட்டாலோ, இல்லை அந்த காட்டில் வாழ்கின்ற ஆதி காலத்தில் வாழ்கிற மக்களாலோ ஏதாவது இடையூறு தங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டதா. தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, இல்லை மறையவர்கள் நல்ல ஒழுக்கத்தில் குன்றினார்களா. தவம் தருமம் சுருங்கிட்டாலோ, தவமும் தருமமும் சுருங்கியதா. இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, இல்லறம் துறவரம் இந்த நெறிகளிலிருந்து மக்கள் தவறினார்களா. யான் அறியேன் எந்தாய் எந்தாய், எனது தந்தையே நான் இதில் என்ன நடந்தது என்று யான் அறியேன் என்று பாண்டிய மன்னன் குசேல பாண்டியன் இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவனின் பதில். ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம், கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை, காடன் செய்யுளை இகழ்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. குசேல பாண்டியன் இறைவனிடம் முறையிட்டவுடன் இறைவன் அளித்த பதில்தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல். பாடலின் பொருளை பார்ப்போம். ஓங்கு தன் பனைசூழ், ஓங்கி வளர்ந்த, தன் என்றால் குளிர், குளிர்ந்த பனைசூழ் வயல்கள் சூழ்ந்திருக்கிற, பனை என்றால் வயல், வயல்கள் சூழ்ந்திருக்கிற நீபவனத்தை நீத்து, நீபவனம் என்றால் கடம்பவனம், கடம்பவனத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் நீங்குவோம் அல்லேம், ஒருபோதும் நீங்க மாட்டோம். இனி மூன்றாவது வரியில் இருக்கிற காடன் செய்யுளை இகழ்தலாலே, இதனுடைய பொருள் பார்க்கலாம். காடன் செய்யுளை இகழ்தலாலே, இடைக்காடனுடைய பாடலை நீ இகழ்ந்த காரணத்தாலே, நீ அவமதித்த காரணத்தை தவிர, கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை. நீ இடைக்காடனுடைய பாடலை அவமதித்த குற்றத்தை தவிர வேறு எந்த தீங்கும், வேறு எந்த தவறும் நீ செய்யவில்லை. ஆங்கு அவனிடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா, நாங்கள் அவனிடம் வைத்த அருளினால் பாசத்தினால்தான் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினோம் என்று இறைவன் குசேல பாண்டியனுக்கு பதிலளிக்கிறார். மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். பெண்ணினை பாகங்கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு, வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ, எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே. இறைவனுடைய பதிலை கேட்ட குசேல பாண்டியன் தன்னுடைய தவறை பொறுத்து கொள்ளுமாறு இறைவனிடம் வேண்டுகிற பாடல்தான் இந்த பாடல்.
ஓகே, பொருளை பார்க்கலாம். முதலில் இரண்டாவது வரியினுடைய பொருளை முதலில் பார்க்கலாம். விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு. விண் என்றால் வானம், வானத்திலிருந்து ஒலித்த இறைவனுடைய சொற்களை கேட்ட மீனவன். மீனவன் என்றால் பாண்டிய மன்னன், மீன் கொடியை உடைய பாண்டிய மன்னன். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி. தன்னுடைய ஒரு பாகத்தில் பார்வதி தேவியை, தன்னுடைய இடப்பாகத்தில் பார்வதி தேவியை கொண்ட பரம்பொருளே, புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தினான். சிறியவர்களுடைய குற்றத்தை பொறுப்பது பெரியவர்களுக்கு பெருமை அல்லவா என்று தன்னுடைய குற்றத்தை மன்னித்து கொள்ளுமாறு இறைவனிடம் வேண்டுகிறான், இறைஞ்சி பணிந்து வேண்டுகிறான். மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். விதிமுறை கதலி பூகம் கபரிவால் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்ப கதலிகை புனைந்த மண்டல் கதிர்மணி மாடத் தம் பொன் சேர்க்கை மேல் கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி. இடைக்காடனாருக்கு மரியாதை செய்வதற்காக குசேலபாண்டியன் தன் மனதில் நினைத்து அவருக்கு உரிய மரியாதைகளை எல்லாம் செய்கிறான். அது என்ன மரியாதை செய்கிறான் என்பதை விளக்குவதுதான் இந்த பாடல். சரி, பாடலுடைய பொருள். விதிமுறை கதலி பூகம் கபரிவால் விதானம் தீபம். மன்னனுடைய மாளிகை கதலி பூகம், வாழையும், பூகம் என்றால் கமுகும், கபரிவால் விதானம் தீபம். கவரி என்றால் கவரி மானனுடைய முடியில் செய்யப்பட்ட விசிறி, அதனை சாமரை என்று கூறுகிறோம். அந்த சாமரையும் விதானம் தீபம், மேல் விதானமும் வெண்ணிற மேல் விதானமும் தீபம் விளக்குகளையும் உடையது. புதியதோர் நிறைநீர் கும்ப கதலிகை புனைந்த மண்டல். புதியதாக அன்றைக்கு பூத்த மலர்களை கொண்டு நிறைநீர் கும்பம், ஒரு பூரண கும்பத்தை அழகாக ஒப்பனை செய்திருந்தார்கள். ஒரு நிறைநீர் கும்பத்தில் அன்றைக்கு மலர்ந்த பூக்களை கொண்டு அழகாக ஒப்பனை செய்யப்பட்டது. கதிர்மணி மாடத்தோடு, அந்த மன்னனுடைய மாளிகை முழுவதும் ஒளி வீசுகின்ற மணிகளால் பதிக்கப்பெற்று இருந்தது. பொன் சேர்க்கை மேல் கற்றோர் சூழ, நன்றாக ஒப்பனை செய்யப்பட்டிருந்த பொன் இருக்கையின் மீது கற்றோர் சூழ, அறிவில் சிறந்த புலவர்கள் சூழ்ந்திருக்க, மதிபுனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி. அறிவில் சிறந்தவராகிய இடைக்காடனை அழகாக ஒப்பனை செய்து விதிப்படி அந்த பொன் இருக்கையில் அமர்த்தி அவருக்கு மரியாதை செய்தான் குசேல பாண்டியன். மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன. குசேல பாண்டியன் இடைக்காடனாருக்கு மரியாதை செய்து மற்ற அனைத்து புலவர்களிடமும் மன்னிப்பை வேண்டுகிறான். அந்த மன்னிப்பை வேண்டுகிற பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல். இதனுடைய பொருள், புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு. புண்ணிய வடிவத்திலுள்ள புலவர்களே, நான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். செய்த குற்றங்கள் அனைத்தையும் பொறுத்து அருள்க என பணிந்து வேண்டினான். நுண்ணிய கேள்வியோரும், நுட்பமான கேள்வி அறிவை உடைய புலவர்களும், மன்னன் நீ நுவன்ற சொல்லால், மன்னனே நீ கூறிய சொல்லால், தண்ணிய அமுதால், நீ கூறிய அந்த குளிர்ந்த சொற்களால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்ன, எங்களுடைய கோபமாகிய தீ குறைந்தது என்று மன்னனிடம் கூறினார்கள். மன்னனுடைய மன்னிப்பை புலவர்கள் ஏற்றுக்கொண்டனர். இலக்கண குறிப்பு. கேள்வியினான், வினையால் அணையும் பெயர்.
தொழிலை குறிக்காமல் தொழில் செய்பவரை குறிப்பதுதான் வினையால் அணையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை 2 அல்லது 3 வார்த்தைகள் வரும்போது என்னும் விகுதி வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. பகுபத உறுப்பிலக்கணம். தனிந்தது. முதலில் பகுதி ஒரு பொருள் தரும்படி பிரிக்க வேண்டும். தனி. இன்னு இத்தாக மாறும். பிராக்கெட்டில் நம்ம இன்ன போட்டுக்கணும், வெளியே இத்து போட்டுக்கிறோம். தாவை இத்து கூட்டல் ஆணு பிரிக்கிறோம். தூ அப்படியே போடுறோம். தனி பகுதி. 2 இத்து வருதுல்ல, முதல்ல வர்ற இத்து சந்தி தான். இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வர்றது சந்தி, அதான் இத்து சந்தி. இந்த பிராக்கெட்ல இருக்கிறது நம்ம கண்டிப்பா எழுதணும். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது விகாரம். அதான் இத்து இன்னானது விகாரம். இந்த இத்து இறந்த கால இடைநிலை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருவது சாரியை. தூ படற்கை வினைமுற்று விகுதி. சொல்லேர் உழவனுக்கு கபரி வீசிய வில்லேர் உழவன். சொல்லேர் உழவன் என்றால் புலவர்கள், வில்லேர் உழவர்கள் என்றால் மன்னர்கள். வில்லை எடுத்து ஆட்சி செய்பவன் மன்னன். சொல்லினால் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுபவன் புலவன். அதான் சொல்லேர் உழவர். வில்லேர் உழவன் என்றால் மன்னன். ஏடாளும் புலவர் ஒருவர். புத்தகங்களில் வாழ்க்கையை நடத்தும் புலவர் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்யும் ஒரு மன்னனை பார்ப்பதற்காக அரண்மனைக்கு செல்கிறார். ரொம்ப பார்க்க செல்லும்போது ரொம்ப அசதியாக இருப்பதால், ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால, களைப்பா இருக்கிறதுனால முரசு கட்டில படுத்து அப்படியே தூங்கி போயிடுறாரு. ஆனா அது அரச குற்றம். அப்படி என்ன செய்யக்கூடாது, புலவர்கள் தூங்கவே கூடாது. அரச குற்றமான அந்த செயலை செஞ்ச புலவருக்கு தண்டனை கொடுக்காம அந்த மன்னனுக்கு கவரிய வீசுகிறான். விசிறியால வீசி கொடுக்கிறார் ஒரு மன்னர். அந்த உறங்கிய புலவர் யார் என்றால் மோசிகீரனார். கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கண் விழித்த புலவர் மன்னருடைய செயலை கண்டு வியந்து ஒரு பாடலை பாடியுள்ளார். அந்த பாடல் மாசற விதித்த வார்புறு வல்பின் என தொடங்கும் புறநானூற்று பாடல்தான் அது.